லாபத்தை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் தியரி, கிரகங்களின் சமநிலை கோட்பாட்டில் நம்ம என்ன பிரிக்கிறோம்னா உயிர் பொருள் அப்படின்னு 2 கான்செப்டை பிரிக்கிறோம். எதுல லாபம் எதுல நஷ்டம்? உணவு, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே உயிர்காரங்க, உங்க உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய செயல்பாடுகள், ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள். அந்த பரிவர்த்தனை ஒரு பரஸ்பர பரிவர்த்தனை சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே பாதிக்கப்பட்டுன்றான். இந்த உயிர் பாதகத்தை பற்றி பேசினால் கூட அங்க பொருளாதார பாதை கொஞ்சமாவது இழப்பீடு வரும், வராதுன்னு சொல்லல. இப்ப நம்ம மேச லக்னத்துக்கு அப்படி வராதான்னு கேட்டா, மேச லக்னத்துக்கு சனி அப்படிங்கிற பொருளாதார இழப்பீடு கொடுத்தாலும் கூட சமாளிச்சுக்குவாங்க. எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் தியரியின் ஆசிரியர். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டாபிக் பாத்தீங்கன்னா இந்த பாதக லக்னங்கள் என்ன பண்ணுங்கிறத ஒரு கான்செப்ட் பேசலாம்னு தான். அதுல குறிப்பா இந்த காணொலியில சர லக்னங்களுக்கு பாதகாதிபதிகள் என்ன செய்வாங்க, நன்மையா தீமையா? சில பேர் நன்மையும்பாங்க, சில பேர் தீமையும்பாங்க. ஏன்னா சர லக்னங்களுக்கு பாதகாதிபதிகள் அப்படிங்கிறது 11ஆம் இடமா வரும். உதாரணத்துக்கு மேஷத்துக்கு 11ஆம் இடம் வரும், கடகத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வரும். அதாவது அது பாதகமா லாபமாங்கிறத பிரச்சனை. சில பேர் நல்லது நடக்குதா லாபம்பாங்க, கெட்டது நடந்தா பாதகம்பாங்க. அது பாதகத்தை பண்ணதா லாபத்தை பண்ணதான் பார்க்கணும் இல்லையா? அதனுடைய காணொலி தான் இது. அப்ப மேஷத்துக்கு கும்பம் பாதகம், கடகத்துக்கு ரிஷபம் பாதகம், துலாத்துக்கு சிம்மம் பாதகம், மகரத்துக்கு விருச்சிகம் பாதகம். இந்த 4 லக்னங்களுக்குமே, இந்த 4 சர லக்னங்களுக்குமே பாதகம் அப்படிங்கிற இடங்கள் லாபஸ்தானமாகவும் இருக்கு. அப்ப என்ன லாபம்? லாபத்தை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் தியரி, கிரகங்களின் சமநிலை கோட்பாட்டில் நம்ம என்ன பிரிக்கிறோம்னா உயிர் பொருள் அப்படின்னு 2 கான்செப்டை பிரிக்கிறோம். எதுல லாபம் எதுல நஷ்டம்? ஏன்னா வீடுகள்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. திரும்ப திரும்ப நம்ம சொல்ற ரீசனே அதுதான். அந்த உயிர் பொருள் கான்செப்ட்ல மட்டும்தான் இங்க பிரிக்க முடியும். பாருங்க, மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் பாதகஸ்தானம் நம்ம சொல்லிட்டோம். இவங்க மேச லக்னத்துக்காரங்க யாருக்குரிய குரு திசை கடந்து சனி திசைக்குள்ள வருவாங்க. குரு திசையில ஏற்கனவே அடிபட்டுருவாங்க. யாருக்குரிய மேச லக்னம் குரு திசையில அடிபடாத லக்னமே கிடையாது. ஏன்னா விரையாதிபதியாகவும் இருப்பாரு. 9, 12 குடையவராக இருந்தாலும் விரயஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுவோம். பொருளாதார விரயத்தை செய்யக்கூடிய ராசின்னு நம்ம சொல்லுவோம் குருவை பொறுத்த வரைக்கும். அப்ப சனி வராரு, உடனே சார் பாதகம் சார், பாதக லக்னம் சார், பாதக ராசி சார், நீங்க இன்னுமே கஷ்டப்பட போறீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? எப்பவுமே ஒரு கிரகம் கெடுத்தால் இன்னொரு கிரகம் கொடுக்குங்கிறதா ரூல். சனி கெடுத்தால் குரு கொடுத்துருவாரு, குரு கெடுத்தால் சனி கொடுப்பாரு. இந்த மேசத்தை பொறுத்தவரை குரு கெடுப்பாரு, சனி கொடுப்பாரு. அப்ப என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா பாதகத்தை தானே கொடுக்கணும். 10, 11 கூடையவர். ஆனா பாதகாதிபதியை பத்தி பேசுவோம். பாதகத்தை கொடுக்கணுமே, இவர் எப்படி நல்லா இருக்காரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மாதிரி வரும். நல்லா இருக்காருன்னு எப்படி நல்லா இருக்காரு? நம்மளுக்கு எப்படின்னா நல்லா இருக்காருன்னு எதுல நல்லா இருக்காருன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். கிரகங்களுக்கு 2 முகம் இருக்கு. ஒண்ணு உறவு காரகம், 2வது பொருள் காரகம். அப்போ இந்த லக்னத்துக்கு அந்த 11ஆம் இடம் என்னங்கிறது பார்க்கணும். காலபுருஷன் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஒற்றைப்பட ராசிகள், காலபுருஷனுக்கு ஒற்றைப்பட ராசிகள் உயிர் வீடுகளாக வரும். அப்போ இந்த லக்னத்துக்கு மேசத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் என்பது உயிர் வீடு. ஏன்னா ஒற்றைப்பட ராசி இல்லையா, அது உயிர் வீடு. உயிர்னா என்ன உயிர்? பாதகம், உயிர் பாதகம். 11ஆம் இடம் லாபம்னு சொல்றோம், பாதகம்னு சொல்றோம். அப்போ இது உயிர் பாதகத்தை பத்தி பேசுமே தவிர பொருளாதார பாதகத்தை பத்தி பேசாது. அப்போ பொருளாதாரம் என்பது சனி திசையில சம்பாதிப்பாங்க, அதுக்கு பதிலாக உயிர் சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, 2 திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், இது எல்லாமே அங்க சொல்லிடும். 4ஆம் இடத்துல இருந்தா தாய்க்கு பிரச்சனை, 9ஆம் இடத்துல தந்தைக்கு பிரச்சனை, 6ஆம் இடத்துல இருந்தா கர்வம் செய்வாங்க, 3ஆம் இடத்துல சகோதர உறவுகள் கெடும், 5ஆம் இடத்துல குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க, 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருல உயிர் பாவத்துல ஆக்டிவேட் ஆகும், எதிரிகள் அதிகமாயிடுவாங்க, தடை தாமதங்கள் ஏற்படும், உடம்புல பிரச்சனைகள் வரும், இப்படி சொல்லலாம். 12ஆம் இடத்துல இருந்தா அயன சயன போகும், இதெல்லாம் உயிர். உணவு, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே உயிர்காரங்க, உங்க உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய செயல்பாடுகள், ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள். அந்த பரிவர்த்தனை ஒரு பரஸ்பர பரிவர்த்தனை சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே பாதிக்கப்பட்டுன்றான். அப்போ சனியுடைய நட்சத்திரங்கள் இந்த லக்னத்துக்கு பாருங்க 4, 8, 12 இருக்கும்.
தனிமைப்படுத்துதல், பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு இப்படி தரும். அப்ப அந்த கிரகம் எந்த வீட்டுல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த உறவை பிரிய போறாங்கன்னு சொல்லும். அப்ப 2-6-10 கிரகம் உட்கார்ந்தா பொருளாதாரம் வந்துடும். ஏன்னா இது உயிர் பாதகத்தை சொல்லக்கூடிய ராசியா போயிடுச்சு. பொருளாதார பாதகத்தை சொல்லல. நம்ம அதான் சொல்லுவோம், பாதகம்னா எதிர பாதகம்னு பார்க்கணும். குருவும் கெடுத்து சனியும் கெடுத்து ஒருத்தன் எப்படி லைஃப்ல வாழ முடியும்? அப்போ அது உயிர் பாதகம். அப்ப 2-6-10 தான் கர்மம் பண்ண போறாங்க. யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கணும். அது தாய்க்கா, தந்தைக்கா, குழந்தைகளுக்கா, இல்ல ஜாதகருக்கே நடக்குமாங்கிறதெல்லாம் அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய விதிகளும் மற்ற விதிகள், மாரகாதிபதிகளோட விதிகள் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கணும் யாருக்கு பிரச்சனை பண்ண போதுங்கிறது. ஆனால் உயிர் பாதகம் செய்தே திரும்ப ஒரு கர்மத்தை செய்வார்கள், கன்ஃபார்மா நடக்கும். அதே நேரத்துல பொருளாதாரம் என்பது கெடவே கெடாது. அப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது சரராசி சரலக்னம், அதுக்கு பாதகம் அப்படிங்கிறது லாபம் தான். பொருளாதாரத்தில் லாபம், உயிர் காரகத்தில் நஷ்டம், பாதகத்தை ஏற்படுத்தும். அது யாருக்கு அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக, கிரகம் இருக்கக்கூடிய நிலையை வச்சு பிரிச்சுக்கும். இவ்வளவுதான் மேட்ரு. புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுட்டீங்கனாலே இவர் சனி திசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு சொல்லிடலாம். இன்னைக்கு நன்மைன்னு என்ன சொல்றாங்க? காசு பணம் வேணும், வேலை வேணும், எனக்கு ஒரு காரு வேணும், வீடு வேணும், எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதே நேரத்துல இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் உயிர்காரகத்துல கை வைக்கும். பிரிவினையாக இருக்கலாம், அல்லது மரணம் வரைக்கும் இருக்கலாம், இல்லைன்னா யாரு கூட ஒட்டாத ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம். இதை மட்டும் கவனமா பார்த்துக்கணும். இதுதான் மேட்டர். ஓகேவா? சரி, 2வது லக்னம் பாருங்க, கடக லக்னம், சரலக்னம். அதனுடைய பாதகம் யாருன்னு பாருங்க, இரட்டைப்பட வீடாக வரும், ரிஷபராசியாக வரும். இரட்டைப்பட வீடுகள் எல்லாமே பொருளாதார ராசின்னு சொல்றோம். அப்போ பொருளாதார பாதகம். ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்க குறிப்பாக சுக்கிர திசையில் பிசினஸ் பண்ணுவதை தவிர்க்கணும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சார், இருக்கிற வேலையை பண்ணலாம் சார். சொந்த காசு போடாமல் முதலீடு செய்யாத தொழில்கள் செய்யற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. உங்க சொந்த காசை எடுத்து என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை வரும். 11ஆம் இடம் கால புருஷனுக்கு 2ஆம் இடம். நல்லா பார்த்து, குடும்ப உறவுகள் சிக்கல்களை ஏற்படுத்திடும். கவனமா இருக்கணும். அது காசு பணத்தின் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும். உங்களுடைய பேர் ஒண்ணு கெடுதுன்னா கடகராசி கடகலக்னத்துக்கு சுக்கிர திசையில கண்டிப்பாக அது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளாக இருக்கும். உங்க பொருளாதாரத்தை நீங்க இழக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 11ஆம் இடம் என்பது 2வது திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப என்ன ஆகுனா அந்த உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்க கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. கவனமா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடமே 2வது திருமணம், எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய இடம். அவங்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடியதா மாறிடும். கவனமாக இருங்க. அதனுடைய நட்சத்திரங்கள் கடகத்தை பொறுத்தவரைக்கும் 2, 6, 10 நட்சத்திரங்களாக இருக்கும். இந்த 2, 6, 10 நட்சத்திரங்கள் பொருளீட்டக்கூடிய பாவம். தொழில கொண்டு போய் சொந்த காசை மட்டும் போட்டுக்கூடாது. போட்டீங்கன்னா லாக் ஆவீங்க. அது கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா அது பொருள் பாதகத்தை பேசக்கூடிய இடம். அப்ப அந்த சுக்கிரன் எந்த நிலையில இருக்கா? 2, 6, 10 இருந்தால் தொழில் சார்ந்த விஷயத்துல லாக் ஆவீங்க. 1, 5, 9 இருந்தால் வெட்டித்தனமாக இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து அடுத்த நம்பி காசை கொடுத்து ஏமாறுறது. 3, 7, 11 இருந்தால் அதாவது எக்ஸ்ட்ரா அஃபேர்ல காசை கொடுத்து ஏமாறுறது, உறவுகள் சார்ந்த விஷயத்துல காசு கொடுத்து ஏமாறுறது அப்படின்னு இருக்கும். 4, 8, 12 இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பாக இது வேறு மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்தி பிரச்சனைகள் பெருசாக்கிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயத்த கையாள தெரிந்தால் இந்த கடகராசி கடகலக்னத்துக்காரங்க சுக்கிர திசையில தப்பிச்சிருவாங்க. பிரச்சனை கண்டிப்பா மாட்டுவாங்க. கவனமா இருங்க. அடுத்ததா பாருங்க, இன்னொரு சரலக்னம். அது துளாராசி. துளாராசிக்கு 11ஆம் இடம் என்னன்னு பாருங்க. துளாராசிக்கு 11ஆம் இடமும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீடு. அதுவும் உயிர் பாதகத்தை பற்றி பேசக்கூடிய இடம். இந்த உயிர் பாதகத்தை பற்றி பேசினால் கூட அங்க பொருளாதார பாதை கொஞ்சமாவது இழப்பீடு வரும், வராதுன்னு சொல்லல. இப்ப நம்ம மேச லக்னத்துக்கு அப்படி வராதான்னு கேட்டா, மேச லக்னத்துக்கு சனி அப்படிங்கிற பொருளாதார இழப்பீடை கொடுத்தாலும் கூட சமாளிச்சுக்குவாங்க. அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா குருவும் சனியும் பொருளாதார கிரகங்கள்லயே அதுக்கு பேரு. அதனால அதை நீங்க விட்டுருங்க. சூரியன் அப்படி கிடையாது. சூரியனுக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பணங்காசு எல்லாம் கொடுக்காது. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும், துளாராசியை பொறுத்த 11ஆம் இடம் பாதகம், உயிர் பாதகம். கண்டிப்பாக ஒரு மூத்த குழந்தை, உங்க கல்யாணமான புதுசுல குழந்தை பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா சார் இருக்கா, சூரிய திசை நடக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லைன்னா குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, குழந்தைக்கே பிரச்சனையா இருக்குங்கிறவங்க இதுதான். தந்தை ஸ்தானம் கொஞ்சம் அடிவாங்க. துளாராசிக்கு சூரிய திசை நடக்கும் போதெல்லாம் பாருங்க, தந்தை ஸ்தானம் அடிவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க. இந்த உயிர் காரகத்தை அந்த பாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றவும் ட்ரை பண்ணு. ஏன்னா சூரியனுக்கு ஆத்மகாரகன்னு ஒரு பேர் இருக்கு. ஆத்மாவை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவருக்கு அதிகாரமே தவிர எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் கையில கிடையாது. ஒண்ணு சனி பகவான் இல்லைன்னா புதன் பகவான் கையில தான் அது இருக்கு. சோ கண்டிப்பா இது ஆத்ம உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணும். அதற்காக நிறைய பொருளாதார இழப்பீடுகளை செய்வீங்க. இங்க மட்டும் சின்னதா ஒரு மாறுபாடு. பொருளாதார இழப்பீடு தான் வரும். உயிர் பாதகம் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடாது, ஆனா பிரச்சனைகளை கொடுக்கும். அதை மட்டும் கவனமா பாத்துக்க. பிரச்சனை கண்டிப்பா உண்டு, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உயிர் இருக்க அதை ட்ரை பண்ணாது, பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணாது. அதுக்காக நீங்க பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் நாங்க சொல்றோம், சூரிய திசையில போய் தொழில் ஆரம்பிக்காதீங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நாங்க சொல்றோம். சரிங்களா? அது ஏன்னா பாதக ராசி, பாதக லக்னம்.
அதாவது துலாத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். நம்பி ஏமாந்து போயிடுவீங்க. தொழில பண்ணக்கூடிய அமௌண்ட் நம்பி தான் ஏமாறுவீங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா துலா ராசி துலா லக்னத்துக்காரங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சரிங்களா? அடுத்த லக்னம் பாருங்களேன். அடுத்த லக்னம் வந்து மகர ராசி மகர லக்னம். அதுவும் சரராசி தான். அதுக்கு 11ஆம் இடம் பாதகம் யாரு? விருச்சிகம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த லக்னத்துக்கு வந்து பாதக ராசி. 8 பாதகம் என்ன? மிகப்பெரிய பிரச்சனைகள். அதுவும் பாருங்க பொருளாதார பாதகம். பொருளாதார பாதகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாதக ராசி உயிர் பாதகத்தை பத்தி பேசாது, அதுக்கு வந்து பொருளாதார பாதகத்தை பத்தி பேசு. எப்படி பேசணும்னா 4 11 கூடிய கிரகம் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பா ஒரு நாளாக சந்திப்பீங்க. அதே போல அம்மாவுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நிறைய செலவினங்களை செய்யக்கூடிய ராசி. இப்போ செவ்வாய் தசை போகுதுன்னா அம்மாவுக்காக செலவு பண்றீங்கன்னா கேட்டா ஆமாட்டுவாங்க. பங்காளி வகை உறவுகள் எல்லாம் கட் ஆகுதான்னு கேட்டா ஆமாட்டுவாங்க. சகோதர வழி உறவுகள் அது சொத்து பிரச்சனைகள் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஏன்னா இது பொருளாதார பாதகம். இந்த பொருளாதாரத்தை கண்டிப்பாக செய்யும். காலபுருஷன் கேட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போயிடும். உங்களுடைய சொத்துக்கள் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் போய் லாக் ஆகும். ரொம்ப கவனமா இருக்கும். செவ்வாய் எந்த நிலையில் இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணணும். ஆனால் கண்டிப்பா வரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிக்காத மகர ராசி மகர லக்னமே கிடையாது. அது எப்பனா செவ்வாய் திசையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது பாதகத்தை சொல்லக்கூடியது. அது பொருளாதார பாதகத்தை சொல்லும். அப்ப அந்த பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கணும். உயிர் பாதகம் அவ்வளவு சீக்கிரம் வராது. இப்ப உதாரணத்துக்கு வந்து 8 குடையவன் சார், அதே நேரத்துல 4 குடையவனாக இருக்காரு அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன். உங்களுடைய ஜாதக ரீதியாக வண்டி வாகனத்துக்கு கவனமாக இருங்க. இது எல்லாமே சிக்கல்களை கொடுக்கும் நம்ம சொல்றோம். போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி போயிட்டு வர்றது, இதுக்காக செலவுகள் பண்றது, எதிரிகளால் தொந்தரவுகள், பங்காளி வகை உறவுகளால் பிரச்சனைகள், இது எல்லாமே சொல்றது. அப்ப அந்த பாதகம் எதுல இருக்கு? பொருளாதார பாதகத்துல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அது உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணும். இன்னொரு விஷயம், உயிரை காப்பாற்ற உங்க ஜாதகத்துக்கு உயிர் காப்பாற்றும். எங்க அம்மாவை ஏன் காப்பாத்தல, எங்க அப்பாவை ஏன் காப்பாத்தல கேட்கக்கூடாது. உங்க ஜாதகத்துக்கு அது உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணும். உங்களை எப்படி காப்பாற்றும்? உயிர் காரகத்துல காப்பாத்தி பொருள் காரகத்துல கை வைக்கும்ங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டீங்கனால ஈஸி. சார் விபத்தாச்சு சார், நான் மட்டும் பொழைச்சிட்டேன், வண்டி ஒண்ணும் இல்லாம போச்சு சொல்றாங்களா இல்லையா? அதெல்லாம் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சின்ன விபத்து நடந்துச்சு, நான் எஸ்கேப் ஆயிட்டேன், எதிரிகளால் தொந்தரவு ஆனாலும் தப்பிச்சிட்டேன், காசை கொடுத்து ரெடி பண்ணிட்டேன், போலீஸ்காரங்க கிட்ட நம்ம கிட்ட பிரச்சனையாகி போச்சு சார், கேஸ் வரைக்கும் போயிடுச்சு, ஆனா பேசி சமாளிச்சிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதுலதான் வரும். எதிரிகளால் தொந்தரவுகள் வரும். கவனமா இருக்கும். இந்த மகர ராசி மகர லக்னம் செவ்வாய் திசையில கண்டிப்பா கவனமா இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகுன்னா உடல் ரீதியான பாதிப்பை கொடுத்து ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போயிடும். எல்லாமே எல்லாமே உயிரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதுக்கு காசு செலவு பண்ணி வெளியே வர்றதுதான் இந்த விஷயங்கள். அப்போ நீங்க பொருள் செலவு பண்ண இந்த உயிர் காரகத்துவத்தை நீங்க காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறத இதனுடைய தன்மைகள். அப்போ ஒரு பாதக ராசி திசை நடத்துது, அதுவே உங்க லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். அது என்ன பாதகம்னு பாத்துக்கணும். அப்ப தைரியமா நீங்க நிக்கலாம். நான் இப்ப சொன்னீங்கன்னா மேச லக்னத்துக்கு உயிர் பாதகம் தான், பொருள் பாதகம் இல்லை, சம்பாதிக்கும் எழுதி கொடுத்துருங்க, கண்டிப்பா சம்பாதிப்பாங்க. கடக லக்னத்துக்காரன் பொருளாதார ரீதியாக கவனமா இருக்கணும். குறிப்பா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். சொல்லி கொடுக்கும், கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதே வந்து துளாராசிக்காரங்க சூரிய திசையில கண்டிப்பா பொருளாதாரத்துல சிக்கல்கள் வரும். ஏன்னா அது உயிருக்கு தான் முக்கியத்துவம், பொருளுக்கு முக்கியத்துவம் இல்லை. காசு ஏமாந்துருங்க. சூரிய திசை வந்தாலும் சொல்லிடுங்க, சூரிய திசை வருது, கவனமா இருங்க. அரசாங்கத்துல கவனமா இருங்க, கூட்டு தொழில கவனமா இருங்க, குழந்தை பிறப்புக்கு அப்புறம் கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்பணும். அதே வந்து மகரத்துக்கு வந்தீங்கன்னா செவ்வாய் திசையில கவனமா இருக்குன்னு சொல்லணும். அது வந்து பொருளாதார பாதகம் தான். உயிர் பாதகம் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காது. அந்த பொருளாதார பாதகங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே வரவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆமா சார் பிரச்சனை பார்த்தா இப்பதான் ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை வந்துருச்சு, சொத்துல கேஸ் போட்டாங்க, இதெல்லாம் சொல்றவங்க இவங்க தான். அப்ப இதன் மூலயமா யாருக்கு நன்மை யாருக்கு தீமை புரிஞ்சு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.